ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதற்கு. அன்பிற்கினியவர்களே, இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக, காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தியான நேரத்தை ஆண்டவர் இயேசுவே நீர் நிறைவாக்கும் உமது கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை போற்றும் வண்ணமாக்க கீர்த்தனையில 103வது பாடல், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, இப்பாடலை பாடி ஆண்டவரை நாம் போற்றுவோம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, அன்னை தந்தை உந்தம் சன்னதி முன்னின்று, அன்னை தந்தை உந்தம் சன்னதி முன்னின்று சொன்ன வாக்குதத்தமல்லாது இப்போது
என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்று கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தினின்றும் பவப்பே அடிமைத்தனத்தினின்றும் சொந்த இரத்த கிரயத்தால் என்னை மீட்ட சொந்த இரத்த கிரயத்தால் என்னை மீட்ட எந்தையே உந்தனுக்கேதோ படைக்கிறேன். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்று கொள்ளும் இயேசுவே. ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். பாத்திரமதாயதை பாவித்து கொள்ள பாத்திரமதாயதை பாவித்து கொள்ள காத்திருக்கின்றேன். கருணை செய்தேவா என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்று கொள்ளும் இயேசுவே. நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. ஜோதி பரிசுத்தராலயமாகவே ஜோதி பரிசுத்தராலயமாகவே சொந்தமாய் தந்தேன் என்றன் சரீரத்தை. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்று கொள்ளும் இயேசுவே. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்று கொள்ளும் இயேசுவே. அன்பானவர்களே, நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வாழ்விலே நீ தந்த மற்றும் ஒரு புதிய நாள், காலை வேலை, அமைதியான சூழல், தியான நேரம், இந்த வேலையிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். உமக்கு எதிராக செய்த குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நீர் வழிநடத்தும் நிறைவாக்கி தாரும் அது கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். உம் பிள்ளைகளாக ஏற்று வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் பாதம் பணிந்து இவற்றை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். பிரியமானவர்களே, நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 5 முதல் 9 முடிய. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகாயுவே,
நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகாயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியதுண்டானால் நாளந்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானத்திற்கான கருப்பொருள், மாற்றம் பெற்ற வாழ்க்கைக்கு திரும்புதல். ரிட்டன் த்ரூ டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப். மாற்றம் பெற்ற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது வாழ்க்கை மாறுகிறது. அப்படி வாழ்க்கை மாறுகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படித்தான் இந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதர், அவர் சகேயு, வாழ்விலே மாற்றம் பெற்றார். அதனால் அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது. அதை இந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கிறோம். சகேயு என்பவர் ஒரு பெரிய செல்வந்தர். ரோமை ஆட்சியிலே வரி வசூலிக்கிற நிலையிலே ஒரு தலைவராக இருந்தார். அந்த 19 2ஆம் வசனத்துல, ஆயக்காரருக்கு தலைவன், இன்கம் டாக்ஸ் ஆபீசர், ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். அவர் ஒரு செல்வந்தனான மனிதன். ரோமை ஆட்சியிலே பெரிய பொறுப்பிலே அல்லது பணியிலே இருந்தவர். அப்படிப்பட்ட நிலையில இருந்த மனிதனுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை. எப்படி? அங்கே அநேகர் பேசுவதை கேட்ட இந்த சகேயுக்கு, இயேசு எப்படிப்பட்டவரோ, ஏனென்றால் இயேசுவை குறித்து இப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே, அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று பல மக்கள் பலவிதமாய் சொல்லுகிறார்களே. குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள், இயற்கையெல்லாம் அடங்குகிறது என்று சொல்லி பலவிதமான அடுக்கடுக்கான அற்புத அதிசயங்களை கேட்டு இந்த சகேயுவுக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய எண்ணம், பெரிய ஆசை. நான் இயேசுவை பார்க்க வேண்டும். அந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, மக்கள் எல்லாம் இப்படி பேசுகிறார்களே என்று தன் உள்ளத்திலே அவர் முடிவு செய்கிறார். அதான் அந்த 3ஆம் வசனத்துல, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், சகேயு தனது உருவத்திலே குள்ளனாக இருந்தபடினால எரிகோ வீதியில பெரிய ஜனக்கூட்டத்தின் நடுவிலே இயேசு வருகிறார். எப்படி பார்க்க முடியும் குள்ளமா இருக்கிறேன்னு என்று அவர் சிந்திக்கிறார். காட்டத்தி மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொள்ளுகிறார். அன்பானவர்களே, சிந்திக்கலாம். உருவத்திலே குள்ளம், ஆனால் உள்ளத்திலோ ஒரு நெடிய எண்ணம், உயர்ந்த எண்ணம். எப்படியாவது நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று இந்த வேளையில நாம் சிந்திப்போம். இயேசுவை நான் பார்க்க வேண்டும், இயேசுவோடு என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும், இயேசுவின் பாதத்திலே காத்திருக்க வேண்டும் என்று உள்ளார்ந்த மனதை தேடுகிற ஆண்டவர். அன்றைக்கு உள்ளார்ந்த மனதோடுதான் எவ்வளோ ஜனக்கூட்டம் போறாங்க. அந்த வீட்டுக்கெல்லாம் போல இயேசு கிறிஸ்து இந்த சகேயுவின் உள்ளத்தை அறிந்த ஆண்டவர் சகேயுவின் இல்லத்திற்கே போகிற அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். சகேயு முடிவு பண்றாரு, நான் மரத்து மேல ஏறி உட்கார்ந்து கொள்ளணும். அந்த மரத்தின் மீது அமர்ந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் இயேசு அங்கே வருகிறார். 5ஆம் வசனத்துல, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் சிந்திக்கலாம். இந்த வேலையில அவ்வளோ கூட்டம் போகிற போது, அத்திரளான ஜனக்கூட்டத்தின் மத்தியில இயேசு கிறிஸ்து போகிறார். ஆனால்
ஆண்டவர் இயேசு சென்ற வீடு சகேயுவின் வீடு. ஏனென்றால் அந்த உள்ளத்தை அறிந்த ஆண்டவர் மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் இயேசு கிறிஸ்து நமது உள்ளத்தை பார்க்கிறார். அந்த உள்ளத்தை பார்த்த ஆண்டவர் இயேசு சகேவை பார்த்து, சகேவே சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்கணும். ஏனென்றால் நீ என்னை தேடி வந்திருக்கிற அந்த மனதோடு, அந்த உள்ளார்ந்த உள்ளத்தோடு என்னை தேடி வந்திருக்க. உன் மனம் மாற்றம் அடைந்திருக்கிறது. நீ பெரிய செல்வந்தனா இருக்கலாம், அரசு பணியில பெரிய உதவி, பெரிய உயர் பதவியில இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் மறந்து துறந்து ஒரு குழந்தையை போல ஒரு மனிதனாக நீ உன்னுடைய அந்த பதவி பொறுப்பெல்லாம் மறந்து, மக்கள் என்ன யோசிப்பாங்களோ அதெல்லாம் யோசிக்காம மரத்தின் மீது ஒரு சிறு பிள்ளையை போல ஏறி உக்காந்திருக்கியே. என் உள்ளத்தை என்னை தேட வேண்டும் என்று உள்ளம் மாற்றம் அடைந்தது. எனவே உன் வீட்டிற்கு நான் வர விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சகேவை அழைக்கிறார். அப்போ சகே சீக்கிரமா இறங்கி மிகுந்த மகிழ்ச்சி. நான் இயேசுவ அப்படியே மரத்துல இருந்து தூரமா பார்த்துட்டு போலான்னு தான் யோசித்தேன். ஆனா இயேசு கிறிஸ்து என் வீட்டிற்கே வருகிறாரே என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு இறங்கி வருகிறார். வேகமாய் தன் வீட்டிற்கு ஆண்டவர் இயேசுவை அழைத்து சென்று செல்லுகிறார். அப்ப மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க, இவர் ஒரு பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் இழந்து போனதை தேடும் ரட்சிக்கு வந்த மனிதகுமாரன். பாவியான மனிதனுடைய வீட்டிற்கு போவதின் நோக்கம் அந்த மனிதனுடைய உள்ளம் மாற்றம் அடைந்து, மன மாற்றம் அடைந்ததுனால அந்த மனிதனுடைய அந்த வீட்டிற்கு செல்வதற்கு முடிவு செய்கிறார். அதைதான் அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். வந்த பொழுது சகேயு தன் மாற்றத்திற்கான வெளிப்பாட்டை அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இதுதாங்க மாற்றம். ஏதோ மன மாற்றம் என்பது வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும், செயல்பட வேண்டும். முதலாவது அவருடைய மனம் மாற்றம் அடைந்து, உள்ளம் மாற்றம் அடைந்ததுனால ஓடிப்போய் தன் பதவி, தன்னுடைய செல்வந்தம் அதெல்லாம் மறந்து, தன் மக்கள் சூழ்ந்து நிற்க மக்கள் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் யோசிக்காம ஒரு சிறு பிள்ளையை போல மரத்தின் மீது ஏறினார். அங்கேயே மாற்றம் அடைந்து விட்டது. இயேசுவை நான் பார்த்து விட வேண்டும் என்று நினைத்த அந்த சகேவை ஆண்டவர் நின்று அழைத்து வீட்டிற்கு கொண்டு வருகிறார். வீட்டுக்கு வந்த பொழுது அங்கே பெரிய அளவிலான மாற்றத்திற்கான வெளிப்பாட்டை சொல்கிறார். என்னுடைய ஆஸ்தியை ஏழைகளுக்கு பாதி கொடுத்து விடுகிறேன். நான் யாரிடத்திலாவது, நான் வரி வசூலிக்கிற தலைவன் என்பதனால யாருக்கிட்டலாம் அநியாயமா நான் வரி வசூலித்து இருக்கிறேனோ அவங்களுக்கு அதை நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்கிறார். இதுதான் மாற்றம் பெற்ற வாழ்க்கைக்கான அடையாளம், செயல்பாடு. அப்பொழுது ஆண்டவரே சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு அது மட்டுமல்ல, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆபிரகாம் என்றால் விசுவாசம். சகேயு ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இவனும் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தி விட்டாரே என்று அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மனிதன் மாற்றம் அடைந்ததுனால இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. இரண்டாவது, இவனுடைய விசுவாசத்தை நான் பார்த்து விட்டேன். எப்படியாவது நான் இயேசுவை பார்க்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய உள்ள மாற்றம், மன மாற்றம் எப்படி இருக்கிறது? அது முழுமையான மாற்றம் அடைந்தால் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலே, நாம் வாழுகிற இல்லத்திலே வாசம் செய்ய வருகிறவர், நமக்கு ரட்சிப்பை தருகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். உன் விசுவாசம் பெரிது, நீயும் ஆபிரகாமின் குமாரன் என்று நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அன்றைக்கு ஆபிரகாமின் விசுவாசத்தை பார்த்தார், ஆசீர்வதித்தார். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல பெருகும் என்று ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஏனென்றால் அது ஆபிரகாமின் விசுவாசத்தின் நிறைவு. இங்கே சகேவின் விசுவாசம். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். மிகப்பெரிய மகிழ்வை சகேயு அடைகிறார். இந்த வேளையிலே நாம் சிந்திப்போம், நம்முடைய உள்ளம் மாற்றம் அடையட்டும். அது முழுமையான மாற்றம் பெற்ற வாழ்க்கையாக கர்த்தரிடத்துல திரும்பும் பொழுது அவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறவர். டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் என்பவர் 1884 1884 அமெரிக்க தேசத்துல பிறந்தவர். தனது 17ஆம் வயதில ரட்சிப்படைந்து தம்மை முழுமையாக ஆண்டவரின் பணிக்காக அர்ப்பணித்தவர்.
1907 ஆண்டு இந்தியாவிற்கு வருகிறார். இந்திய மக்களுக்கான பணி செய்ய தம்மை முற்றிலும் அர்ப்பணிக்கிறார். இவர் ஒரு அமெரிக்கன் மெத்தடிஸ்ட் திருச்சபையின் மிஷனரியாக, போதகராக இங்கே வந்து பணி செய்கிறார். இந்த ஸ்டான்லி ஜோன்ஸ் காந்தியின் நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறார். இங்க வந்து இந்த இந்திய சூழலை பார்த்த பொழுது இந்திய மக்களுக்கு ஏற்ற விதமாக ஆண்டவர் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று இங்கே கிறிஸ்தவ ஆசிரமம் நிறுவி அதன் வழியாக பலதரப்பட்ட மக்கள் அங்கே இந்து, இஸ்லாமியர் என்று அநேக மக்கள் அங்கே ஆசிரமத்துல வந்து உரையாடி அங்கே ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை கண்டுகொள்ள அதை வடிவமைத்தார் என்று சொல்லப்படுகிறது. இவர் அநேக புத்தகங்களை எழுதி அதன் வழியாக அநேக மக்கள் தங்கள் வாழ்க்கையில மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். 30 புத்தகத்திற்கு மேலாக எழுதியிருக்கிறார். அதுல குறிப்பாக 1925 ஆண்டு அவர் எழுதிய த கிரைஸ்ட் ஆஃப் தி இந்தியன் ரோடு என்கிற புத்தகம் ஒரு புகழ்பெற்ற புத்தகம். இந்த புத்தகத்தின் வழியாக அநேகர் ஆண்டவர் இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டார்கள் எனப்படுகிறது. அவருடைய முதல் பிரசங்கம், முதலாவது அவர் ஊழியத்தை தொடங்குகிற காலத்துல முதல் பிரசங்கத்தை செய்வதற்கு அவர் பிரசங்க பீடத்தின் மீது புல்பிட்ல ஏறிய போது என்ன செய்தி கொடுக்கறதுனே தெரியலையா, மறந்து போச்சாம் மொத்தம். அமைதியா வந்து செய்தியை கொடுக்காம அமர்ந்துட்டாராம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஸ்டான்லி ஜோன்ஸோடு இடைப்பட்டாராம். மகனே, உன் வாழ்க்கையிலே நடந்தவற்றை இந்த மக்களோடு நீ கூறலாமே என்று சொல்லி, உன் வாழ்க்கையிலே நான் இடைப்பட்டதை, செயல்பட்டதை நீ சாட்சியாக இந்த மக்களுக்கு கூறலாமே என்று சொன்ன பொழுது அவர் உடனே மீண்டும் எழுந்து தன் வாழ்க்கை சாட்சியை, ஆண்டவர் இயேசு வழிநடத்தி வந்ததை, ஆண்டவர் இயேசு செயல்பட்டதை சாட்சியாக அவர் அறிவிக்கிறார். அந்த வேளையிலே அது முடிந்த உடனே ஒரு வாலிபன் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் என்று அவருடைய வாழ்க்கை சரிதை செல்லுகிறது. அவர் இந்திய தேசத்துல 40 ஆண்டுகள் திருப்பணியை செய்திருக்கிறார். அவருடைய நோக்கம் வாழ்க்கை பேசட்டுமே என்று கூறுகின்றார். இப்படி கூறிய அவர் தன்னுடைய விருப்பப்படியே 1973 ஆண்டு இந்த இந்திய மண்ணிலே இறை அழைப்பை ஏற்றார் என்று முடிகிறது. நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே, நம் உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர் நம்மை தாழ்த்துகிற பொழுது, மெய்யான மாற்றம் பெறுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் ஆசீர்வதிக்கிறவர், வழிநடத்துகிறவர். எனவே நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நிறைவாக்கி கொடுப்பாராக. ஆமென். நாம் தொடர்ந்து இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரித்து உட்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக துதிப்பாடல்ல 129 அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதா உம் கரத்தில், இப்பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதா உம் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று
அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி விழுந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஐம்பூலன்கள் யாவும் அடங்கிட ஐம்பெருங்காயங்கள் ஏற்ற நாதா, வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இழந்த நன்மை கீடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே. நீர் தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சிறக்க முற்றும் தந்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. பிரியமானவர்களே, நிறைவாக ஜெபித்து நாம் ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். வாழ்வும் வளமும் அருளுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, வாழ்க்கையிலே எல்லா நிறைவையும் தருகிறவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்றைக்கு சகேயு என்கிற மனிதர் விசுவாசத்தோடு உம்மை தேடி வந்தார். தன் உள்ளத்திலே மாற்றமடைந்தவராக உம்மை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு உம்மை நோக்கி வந்தபொழுது நீர் அவரை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றீர். வீட்டிற்கு ரட்சிப்பை தந்தீர். அவர் மாற்றமடைந்தார். அவர் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவே, நாங்களும் கூட உள்ளார்ந்த மன மாற்றத்தோடு உம்மை நோக்கும் பொழுது, உம்மை தேடும் பொழுது, கர்த்தர் எங்களையும் ரட்சிக்கிறவர், எங்களையும் ஆசீர்வதிக்கிறவர், எங்களையும் நிறைவாய் வழிநடத்துகிறவர். அப்படிப்பட்ட நிறைவை எல்லோருக்கும் தார். இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட்டமைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உமது பிரசனத்தினால நிரப்பும், நீர் ஆசீர்வதியும். இந்த நேரத்திலும் கூட தங்கள் உள்ளத்துல பாரத்தோடும் மக்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற விண்ணப்பங்கள், வேண்டுதல் எல்லாம் நீங்க வாய்க்க செய்யும்படியா இந்த காலை வேளையில வேண்டுகிறோம் ஐயா. நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஐயா? நீர் மாத்திரமே எங்களுக்கு தாயும் தந்தையுமாயிருந்து வழிநடத்துகிறவர், எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், எங்கள் துக்கங்களை எங்கள் துயரங்களை மாற்றி போடுகிறவர் என்ற விசுவாசத்தோடு வேண்டுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீங்க பதில் தரும்படியாய் வேண்டுகிறோம் ஐயா. அன்றைக்கு இந்திய தேசத்தை தேடி வந்த ஸ்டான்லி ஜோன்சி அவர்கள் அர்ப்பணிப்போடு இந்த மக்களுக்கான பணி செய்ய வேண்டும் என்று தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து செய்த ஊழியத்தின் பலன் அநேகர் உமது அன்பை அறிந்து கொள்ளும்படியாய் நீர் வழிநடத்தினீரே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஏற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமா இருக்கிறேன். நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களையும் தாழ்த்துகிறோம் ஐயா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்கள் வாழ்விலே ஆண்டவரே நீங்க இடைப்படுங்க, தொடர்ந்து செயல்படுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசுவே, இந்த வேலையில கூட உலக நாடுகளின் அமைதிக்காக உன் பாதத்துல வேண்டுகிறோம் ஐயா. எஸ்ஐயா, மனம் இறங்குகிறவர், பதில் கொடுக்கிறவர். அந்த போர் பதட்டம் எல்லாம் மாறி போகட்டும், போர் சூழல் மறைந்து போகட்டும், அமைதி உண்டாகட்டும், சமாதானம் பெருகட்டும். நீர் கிருபையாய் செயல்படும். அனைத்து தலைவர்களோடும் நீங்க இடைப்படுங்க ஆண்டவர். எல்லாவற்றையும் அறிகிறவர். பூமி எமது கரத்துல வைத்திருக்கிற சுவாமி. ஆண்டவரே, நீர் செயல்படும் அமைதியான சூழலை உருவாக்கும். இந்த வேளையில மீண்டுமாய் இந்த தியானத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரு. ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க வாசம் செய்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, நிறைவேத்தாங்க. உன் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்லுகிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலிருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.